வணக்கத்திற்குரிய அன்பு நண்பர்களே, விஷ்ணு சரசர நாமம். இந்த நாமாவை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அன்பு நண்பர்களே. இது எங்கே, யாரால், எவரால் தோற்றுவிக்கப்பட்டது என்றால், வசிஷ்டரால் தோற்றுவிக்கப்பட்டு அதை ஒழுங்குபடுத்தியவர் யார் என்றால் வியாதவியாசர். இந்த மந்திரம் எதனால் புண்ணிய பலன் அடைகிறது என்றால், வாசுதேவர் சொல்வதாக இந்த கருப்பொருளாக இந்த விஷ்ணு சரசராமம் அமைகிறது அன்பு நண்பர்களே. இது மகாபாரத காலத்தில் அனுசாசிய பருவத்தில் வருகின்ற ஒரு ஸ்லோகமாகும். அனுசாசிய பருவத்தில் 1000 நாமங்கள் கொண்டு உள்ள இந்த 149வது அத்தியாயமாக அமைந்துள்ளது. இந்த சகசரம் என்றால் என்ன என்றால் 1000 நாமங்கள் கொண்டது சகசரமாகும். சகசர நாம பகுதியில் மட்டுமே அனுஷ்டு என்று வடமொழியில் யாப்பு என்றும் சொல்லப்படுகிறது. இந்த யாப்பு என்பது 107 ஸ்லோகங்களையும் அவை முன்பு 40 பின்னுக்கு 40 ஏறக்குறைய 40 ஸ்லோகங்களை கொண்டு வருவது இந்த ஸ்லோகம் அன்பு நண்பர்களே. இதன் விரிவாக்கத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த மந்திரம் என்பது ஒரு விஷ்ணு சரசர நாமம். அதாவது வாசுதேவனை அவன் பால் அன்பு கொண்டு அவனால் ஈர்க்கப்பட்டு மோட்சகதியை அடையக்கூடிய இந்த 1000 மந்திரங்கள் கொண்ட விஷ்ணு சரசர நாமம் அன்பு நண்பர்களே. இதை ஒரு கதையாக புனையப்பட்டு அதில் உள்ள அர்த்த நுணுக்கங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அன்பு நண்பர்களே. முன்னொரு காலத்தில் நர்மதை நதிக்கரையில் அழகு மிகுந்த எழில் கொண்ட ஒரு கிராமத்தில் ஒரு அந்தணர் வாழ்ந்து வருகிறார். அவர் வேத விற்பன்னர், பண்டிதர், பாவலர், அனைத்து நூல்களையும் கற்றுத் தெரிந்தவர். தன்னுடைய வாரிசாக இருக்கக்கூடிய ஐத்ரேயன் என்கின்ற குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க முற்படுகிறார். அந்த ஐத்ரேயன் நாளொரு சிறு வயதிலிருந்து நாளொரு மேனியும் பொழுதோறு வண்ணமாக வருகிறான். அவருடைய அந்த ஐத்திரனியுடைய தாயார் பெயர் இதரா என்று பொருள். இவன் வளர்ந்து வருகின்ற விதம் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. அவன் மதிநுட்பத்தோடு காணப்படுகின்றான். அப்படிப்பட்ட பாலகன் 5 வயது வருகின்ற போது இந்த அந்தன தந்தையாக இருக்கக்கூடியவர் எப்படியாவது தன்னுடைய மகனுக்கு வேதத்தை புகட்ட வேண்டும், இந்த வேதத்தினால் மக்கள் நலம் பெற வேண்டும், தெய்வீக தன்மை இந்த ஆலயங்களுக்கெல்லாம் சென்று வழிபட வேண்டும் என்று உணர்கிறார் அந்த தகப்பனார் அந்தனர். 5 வயது ஆன பிறகு உபநயனம் செய்கின்ற போது 1000 ஸ்லோகங்கள் கொண்ட விஷ்ணு சரசரநாமம் ஒழுங்குபடுத்தப்பட்ட இந்த ஸ்லோகத்தின் வழியில் விஸ்வம் என்ற ஒரு முதலாவது வரக்கூடிய அந்த மந்திரத்தை மகனுக்கு போதிக்கிறார். மகன் இந்த உபநயத்தின் போது விஸ்வம் என்ற அந்த மந்திரத்தை கண்டுணர்ந்து விஸ்வம் 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 என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறான். 5 வயது பாலகனுக்கு இறையின் மீது அன்பு கொண்டு அலாதி கொண்டு அவனுடைய திருநாமங்கள் சொல்லுகின்ற போது கண்களில் தாரதாரியாகும் கண்ணீர் வடிகிறது. அவனுடைய திருநாமங்களே உதித்து கொண்டிருக்கின்றான். இந்த அந்தணருக்கு என்ன இது, பையன் மற்ற மந்திரத்திற்கெல்லாம் போகவில்லையே, விஸ்வம் விஸ்வம் என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறானே என்று பதறுகிறார். என்ன என்று புரியவில்லை. சரி, மறுநாளாவது மகன் வேற மந்திரத்திற்கு அடிகொழுவான் என்று பார்க்கின்ற போது அன்றும் விஸ்வம் 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 பல நாளாக முற்படுகிறார் அந்த அந்தனர். யாரை பார்த்தாலும் விஸ்வம், எவரை பார்த்தாலும் விஸ்வம் 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 சதா சர்வகாலமும் இந்த குழந்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இதற்கு சலிப்புற்ற அந்த அந்தனர், இனி நம்முடைய வாரிசாக இவன் வரமாட்டான், வேத விற்பனராக வரமாட்டான் அறிந்து உணர்ந்து கொண்ட அந்த அந்தனர் இரண்டாவதாக மனைவி திருமணம் செய்து கொள்வான். திருமணம் செய்து கொண்டு அந்த மனைவிக்கு 2 குழந்தைகள் பிறக்கிறது. அந்த பிறந்த குழந்தைகள்
அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் வருகின்ற போது 5 வயது பூர்த்தி அடைகின்ற போது, உபநயம் செய்கின்ற போது மிகவும் நேர்த்தியாகவும், அழகாகவும், கற்றுணர்ந்து பண்டிதனாகவும், பாவலனாகவும், வேத விற்பன்னனாக மாறுகின்ற போது, அனைத்து செல்வங்களும், வளங்களும் வந்து குவிகிறது. இதை பார்த்த எதிராவிற்கு என்ன ஆகும்? தன்னுடைய மகன் இப்படி பித்து பிடித்தவன் போல விஸ்வம் விஸ்வம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறானே என்று அறிந்து உணர்ந்த அந்த தாய் கடுஞ்சொற்களாக சொல்லுகின்றார். டே பாவி, நீ எல்லாம் என் வயிற்றில் பிறந்தாயடா, நீ எல்லாம் உன்னை போய் நான் 10 மாசம் சுமந்தனடா. நம்முடைய வம்சமே தவ முனிவர் கொண்ட வம்சமடா இது. தவத்தின் பயலாக நீ பிறந்தாய் என்று நினைத்தேன். நீ பாவகாரம் செய்து நான் பித்து பிடித்தவன் போல இப்படி இருக்கிறாயே என்று கடுஞ்சொல் சொல்லுகின்ற போது, அப்போதும் விஸ்வம் விஸ்வம் என்று சொல்லி அந்த தாயை வலம் வந்து தாயின் காலில் விழுந்து வீட்டை விட்டு வெளியேறுகிறான் அந்த ஐத்ரேயா என்கின்ற அந்த பாலகன். வீட்டை விட்டு செல்லுகின்ற போது இவன் எங்கு போனாலும் தெரியவில்லை. அன்று தினமே அந்த அந்தனர் வீட்டில் கொள்ளை போகிறது. வீடு களவாடப்படுகிறது. பணம் பொருள் எல்லாம் திருடரால் திருடப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினமே அந்த ஐத்ரேயன் தம்பிமாருக்கு வாய்க்கோழி போகிறது. மந்திர உற்சாகம் வரவில்லை. எது எடுத்தாலும் அபசகுணமாக வார்த்தைகளே வருகிறது. இறைவன் அவனுக்குள் இருந்து அந்த மந்திரத்தை உச்சாரம் செய்யவில்லை. பதறி போகிறார் அந்தனர். என்ன என்று புரியவில்லையே, என்ன நடந்ததே என்று தெரியவில்லை. அறியாமல் புரியாமல் பெத்தளிக்கிறார். பித்து பிடித்தவர் போலே ஆகிறார். என்ன என்று புரியவில்லை என்று அந்த இடத்தில் மறுநாள் அதிகாலையில் அவ்வழியாக வசிஷ்டர் வருகின்ற போது சாஷ்டாங்க அவருடைய பாத கமலங்களை விழுது தொழுது, சுவாமி, என்ன என்றே புரியவில்லை. என்னுடைய பாலகன் இப்படி இருக்கிறான். என்னுடைய மகன்களுக்கு இது போன்ற மந்திரம் வரவில்லை. என்னுடைய செல்வங்கள் களவாடப்படுகிறது. என்ன என்று அறியாமல் திகைக்கிறேன். இதற்கு மாற்று வழி ஏதாவது இருக்கிறதா? நான் என்ன பாவம் செய்தேன் என்று புரியவில்லை என்று சொல்வார். அதற்கு வசிஷ்டரோ தன்னுடைய ஞான திருஷ்டியால் உணர்கிறார். உன்னுடைய மகன் மூத்தவன் ஐத்ரேயா என்பவன் முன்ஜென்மத்தில் அவன் முனிவனாக பிறந்தவன். அனைத்து நலங்களும் வளங்களும் பெற்று இறைவன்பால் அன்பு கொண்டவன். அவன் இப்பிறவில் உங்களுடைய மனைவி மணி வயிற்றில் பிறந்தவன் இப்படி அவதிப்படுவது? நீ சொல்லிக் கொடுத்த முதல் ஸ்லோகத்திலே அவன் கற்றுணர்ந்தான். வாசுதேவன் நம்ம நாமத்தை அடைந்தான். ஒருவன் இந்த பூத உடல், மனம், ஆன்மா இது மூன்றுக்கும் இடைப்பட்ட தூதுவாக இருப்பது வாசுதேவன் நாமமே. அந்த வாசுதேவன் விஷ்ணு என்ற நாமத்தை உணர்ந்ததால் அவன் முக்தி பேறு பெற்றான். அவனுடைய முக்தி பேரினால் அவன் சித்தபர்மம் அடைந்தான். சித்தம் பித்தம் அடைந்தான், நித்தமும் தெரியும் என்று சொல்வார்கள். அவன் சித்தம் நித்தம் அவன் ஞானம் அடைந்தான். ஞானம் அடைந்ததால் உலகையே அறியக்கூடிய அவன் வல்லமை பெற்றிருக்கிறான். முதலில் உன்னுடைய மூத்த மகனை எங்கிருந்தாலும் போய் சென்று அழைத்து வா என்று சொல்வார். ஆசீர்வாதம் செய்து அவன் உடனடியாக இந்த அந்தனர் போவார். ஊர் ஊராக திரிவார். அங்கே குளக்கரையில் ஒரு ஆலமரத்தடியில் இந்த ஐத்ரேயின் சதா சர்வகாலம் விஸ்வம் 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 என்றே இறைவன் நாமத்தை சொல்லிக்கொண்டே அமர்ந்திருப்பான். தந்தையார் பார்த்து மகனை ஆறத் தழுவி கண்ணீர் மல்ல கழுவுவார். வா மகனே என்று வீட்டிற்கு வருகின்றான். வீட்டின் கால் எடுத்து வைக்கின்றான். அப்போது திருடன் கொண்டு வந்த அந்த திருடப்பட்ட பணம் தானாக அந்த பணம் வீடுக்கு வந்து சேர்ந்து விடுகிறது. திருடர்களே எடுத்து வந்து ஒப்படைத்து விடுகிறார்கள். தன்னுடைய தம்பிமாரான இருவரும் உபநயனம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். என்ன இது விந்தை என்று சொல்லுகின்றான். தன்னுடைய முதல் மணியான ஏத்ராவிடம் சொல்லுகின்றான். அந்தனர், முன்பிறவியில் அவன் முனிவனாக இருந்தவன் இப்பிறவியில் உன் மணி வயிற்றில் பிறந்ததால் அவன் புக்தி நிலை அடைந்து விட்டான். ஆகையால் அதைத்தான் வசிஷ்டர் என்னிடம் சொன்னார் என்று சொல்வார். அதற்கேற்ற பூரிப்படைந்த மனைவி
இது போன்ற நான் தவறாக பேசிவிட்டேனே என்று அந்த மகனிடம் மன்னிப்பு கேட்பார். இந்த மகனும் அறிந்து உணர்ந்து தெளிவுபடுத்தி சில நாள் இந்த பூலோகத்தில் வாழ்ந்து சில நாள் வாழ்ந்து வைகுண்ட பதவி அடைகிறார், முக்தி நிலை அடைகிறார். அன்பு நண்பர்களே, இந்த விஷ்ணு சரசரநாமம் யாரால் எவரால் போதிக்கப்பட்டது என்றால், இந்த பீஷ்மாச்சாரியார் குருகுலம் வாசத்தில் வசிஷ்டரிடம் போதிக்கப்பட்டு பரசுராமனிடம் வில்வித்தையும் கல்வி யாரிடம் வசிஷ்டரிடம் போதிக்கப்பட்டு இந்த பிரம்மச்சரியாக இருக்கக்கூடிய இந்த பீஷ்மர் அர்ஜுனால் தொடுக்கப்பட்ட அன்பு போர்க்களத்தில் விழுந்து சாய்கின்ற போது, மரணப்படுக்கையில் இருக்கின்ற போது பட்டங்கட்டி ஆள நினைத்த தர்மராஜனுக்கு உபதேசிப்பார். அப்படி உபதேசிக்கப்பட்ட நாமந்தான் இந்த விஷ்ணு சரசர நாமம். இதை கேட்டு உணர்ந்த தர்மராஜனும் நீதி நெறி தவறாமல் ஆட்சி செய்கின்றான், சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்கின்றான். அப்படிப்பட்ட நல்லாட்சியை கொடுத்த இந்த விஷ்ணு சரசர நாமம் போதிக்கப்பட்டது வசிஷ்டரால் என்பதை உணர்ந்து அறிந்து நாமும் தெளிவு பெறுவோம். எல்லாம் வல்ல வாசுதேவனை வழங்கி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் அன்பு நண்பர்களே.